மனிதனுக்கு மன வலிமை ரொம்ப முக்கியம். சாதித்தவர்கள் பட்டியலில் தேடி பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய மன வலிமையை அளந்து பாருங்கள். அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும். மன வலிமை மட்டும் வளர்த்து விட்டால் இந்த உலகத்தில் நாம் நினைக்கும் காரியத்தை மிகவும் எளிதாக செய்துவிடலாம். ஆகவே மன வலிமை என்பது சண்டைக்கு போவது மட்டுமல்ல, பொறுமை. உன்னால் 3 மணி நேரம், 4 மணி நேரம், 4 நாட்கள், 5 நாட்கள், ஏன் 1 வருடம், 2 வருடம் கூட பொறுமையாக இருக்கக்கூடிய மன வலிமை தேவை. சகிப்புத்தன்மை. எதிரிகள் மற்றும் போட்டியாளர்கள் சீண்டும் பொழுது அவர்களிடம் போய் மோதி நம்முடைய வளர்ச்சியை பாதிக்காமல் நாம் போகக்கூடிய பாதையிலே போய் கொண்டிருப்பது, அந்த சகிப்புத்தன்மையோடு நாம் முன்னேறி கொண்டிருப்பது, அது ஒரு வகை மன வலிமை. அதே சமயத்தில் நமக்கு உடல் வலி தரக்கூடிய சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். மன வலி தரக்கூடிய சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். எல்லாமே நம்முடைய முன்னேற்றத்திற்காக. அந்த வழிகளெல்லாம் பொறுத்து கொண்டு நாம் முன்னேறுவதற்கு அந்த வழிகளை பொறுத்து கொள்கிறோம் அல்லவா, அதுவும் ஒரு வகையில் மன வலிமை. மேலும் நம்முடைய சில நேரங்களில் நம் சொந்த பந்தங்களை பிரிந்து வேறு இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும். அதில் பெரிய பாச போராட்டம் இருக்கும், கண்ணீர் கதைகள் இருக்கும். அந்த பாசத்தை எல்லாம் தடுத்து விட்டு நம்ம அந்த சோகத்திலே எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு, அதற்கெல்லாம் கட்டு போட்டு விட்டு, அதுக்கெல்லாம் தடுப்பு போட்டு விட்டு நாம் பணிகளை நோக்கி முன்னேறி செல்கிறோம் அல்லவா, அதுவும் மன வலிமை தான். ஆகவே மனிதனாகிய மன வலிமை மட்டும் இருந்தால் கண்டிப்பாக அந்த உலகத்தில் எதை நாம் சாதிக்க நினைக்கின்றோமோ அதை கண்டிப்பாக சாதித்து விடலாம். நன்றி, வணக்கம்.